திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநில பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழி சாலையில் நேற்று இரவு ஆந்திராவிலிருந்து லோடு வாகனத்தில் திருவண்ணாமலை உள்ள பழமண்டியில் பழங்களை இறக்கிவிட்டு 2 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் உட்பட 3 பேர் வந்துள்ளனர். அப்போது புறவழி சாலையில் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் 2 பேர் அந்த வாகனத்தை வழிமறித்து சந்தேகம் உள்ளதாக கூறி வாகனத்தில் இருந்த 2 பெண்கள் மற்றும் ஓட்டுநரை இறக்கி கீழே வைத்து விசாரித்துள்ளனர். அப்போது திடீரென லட்சுமியை மட்டும் அடித்து தரதரவென இழுத்துக் கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத புதரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு லட்சுமியை புறவழி சாலை ஓரமாக விட்டுவிட்டு அங்கிருந்து 2 காவலர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த தகவல் இருந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் காவல் உதவியாளர் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் நேற்று இரவு என்னென்ன நடந்தது என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த திருவண்ணாமலை மருத்துவமனையில் 5 காவலர் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவமனை குவிக்கப்பட்டுள்ளனர். பாலியல் பலாத்காரம் செய்த இருவருமே காவல்துறையினர் சேர்ந்தவர் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.